நேற்றைய தினம் சிஎம் அவர்கள் பெரம்பூருக்கு விசிட் போனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக போனாங்க அப்படின்னா பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் அங்க போனாரு. அண்ட் அவரை பார்க்கறதுக்காக அங்க ஆயிரக்கணக்கான மக்களும் காத்து அவங்கள பார்த்தாங்க அப்படின்றதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. பெரம்பூருக்கு நிறைய திட்டங்களை சிஎம் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தமிழக முதல்வரும் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவுமான விஜய் தன்னோட எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவப்ப தொகுதி பத்தி ஆய்வு செய்ததோட அடிப்படையில பெரம்பூர் தொகுதி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. முதற்கட்டமா 1013 கோடி மதிப்பிலான 50 திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கிற பணிகள் விரைவில் தொடங்க இருக்கிறதோட அனைத்து படிகளையும் 3 ஆண்டுகளுக்குள்ள முடிக்கிறதுக்கு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்காக மட்டுமே 1013 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியா கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இது முதல் கட்ட திட்டங்கள் மட்டுமே அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட திட்டங்கள்ல நகர்ப்புற உள்கட்டமைப்பு அதாவது 22 திட்டங்கள் 211 கோடிக்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாம வீட்டு வசதி மேம்பாடுக்கு 3 திட்டங்கள் 544 கோடியும், குடிநீர் மற்றும் சுகாதாரத்துக்கு 9 திட்டங்கள் 88 கோடியும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. பொது பயன்பாட்டு வசதிக்காக 11 திட்டங்கள் 160 கோடிக்கும், திறன் மேம்பாடு மற்றும் உயர்கல்விக்கு 5 திட்டங்கள் 10 கோடி அப்படின்னு மொத்தமா 50 திட்டங்கள் 1013 கோடி மதிப்புல செயல்படுத்தப்பட இருக்கான். எம்எல்ஏ நிதியிலிருந்து 3 கோடி மதிப்பிலான மக்கள் நல திட்டங்கள், இதுக்கு நடுவுல பெரம்பூர் தொகுதிக்கான தன்னோட முழு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியான 3 கோடியை பயன்படுத்துறது தொடர்பா சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் GS சமீரனுக்கு முதல்வர் விஜய் கடிதமும் எழுதியிருக்காரு. அதுல பல திட்டங்கள் முன்னுரிமை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலை, சிட்கோ நகர், SM நகர், MKP நகர் மற்றும் வியாசர்பாடி மேம்பாலம் சந்திப்பு ஆகிய பகுதிகளில் சிசிடிவி கேமரா, வைஃபை வசதி, 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை இணைப்போட பேருந்து நிறுத்தங்கள் அமையப்பட இருக்காம். அது மட்டும் இல்லாம மேயர் கிருஷ்ணமூர்த்தியோட நகர்ல 50 லட்சம் மதிப்புல விளையாட்டு வளாகம், அம்பேத்கர் கலை கல்லூரியில 25 லட்சம் செலவுல கூடைப்பந்து மைதானம், கிரிக்கெட் பிட்ச்கள், கபடி மைதானம் அப்படின்னு பல வசதிகள் மேம்படுத்தப்பட இருக்கு. புதிய விளையாட்டு உபகரணங்களும் வாங்கப்பட இருக்குதான். சத்தியமூர்த்தி நகர்ல 50 லட்சம் மதிப்புல டயாலிசிஸ் மையம் அமைக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில 25 லட்சம் செலவுல கிக் ஒர்க்குகளுக்கான ஓய்வு மையம் அமைக்கப்பட இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. அம்பேத்கர் கல்லூரியில 50 லட்சம் செலவுல நூலகம் மற்றும் படிப்பு மையமும், அங்கன்வாடி மையங்களுக்கு 50 லட்சம் மதிப்புல தேவையான உபகரணங்கள் வாங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா பணிகளுமே உடனடியா செய்யப்படும் அப்படின்னு உத்தரவும் போடப்பட்டிருக்கான். கடந்த திமுக ஆட்சியில வடசென்னை வளர்ச்சி திட்டங்களுக்காக மொத்தமா சுமார் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ பெரம்பூர் தொகுதிக்கு மட்டுமே முதற்கட்டமா 1013 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கு. இதனால வடசென்னை வளர்ச்சியோட மையமா பெரம்பூர் உருவாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறதா மக்களும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. முதற்கட்டத்திலேயே 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமா இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில அடுத்த கட்டங்கள்ல மேலும் பல திட்டங்கள் அறிவிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு பெரம்பூர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா நேத்து சிஎம் ஃபுல்லாவே பெரம்பூர் மக்களுக்காக தான் நின்னாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க பல விஷயங்களை இவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைகளும் விநியோகிக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கடையில பொருட்களும் சிஎம் விஜய் அவர்கள் வழங்கியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒன்னாவே பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை பார்க்கறதுக்காக அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நின்னது மிகப்பெரிய ஒன்னா பார்க்கப்பட்டு இருக்கு.